नमामीशमिशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकाशमाकाशवासं भजेऽहम् निराकारमोङ्कारमूलन्तुरीयम्. ஒரு தலைவர் வேட்பாளர் தனக்கு அனுசரணையான செயலாளர், பொருளாளர் மற்ற நிர்வாக குழு உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஏன் தேர்தலில் போட்டியிடக்கூடாது? இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் நின்றாலும் தனிப்பட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டும் தனித்தனியாக நிற்கிறார்கள். எப்படியோ போட்டியில் ஜெயித்த பின் எப்படி ஒன்றிணைந்து செயல்பட போகிறீர்கள்? இதுவரைக்கும் அவரவர்கள் தனியாக வந்துதான் அனைவரும் சேர்ந்து அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஒருத்தர் 2 பேர் சேர்க்கவில்லை என்றால் அதிலே ஒரு பழுது ஏற்பட்டால் அந்த 3 ஆண்டுகள் அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்க போகின்றோம் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் அவர்கள் தனித்தனியாக வந்து அனைவரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்வது தலைவருடைய கடமை. கண்டிப்பாக அதை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறேன். நாங்கள் 2019 எல்லோரும் தனித்தனியாகவே போட்டி கேட்டு எல்லாரும் வந்தோம். சில ஊர்ல இருந்து தலைவர் ஊர்ல உதவியாளர் அப்படி எல்லாரும் வந்தோம். எல்லாரும் முதல் நாள் அன்னைக்கு பேசி ஒற்றுமையா எல்லாரும் செஞ்சோம். அப்ப நான் முதல் மீட்டிங்ல எல்லாரும் போயிட்டு வர செலவு எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்ப சில பேர் எடுக்கணும்னு சொன்னாங்க. செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும். நான் வாங்கிட்டீங்க, நான் வாங்கலைன்னு. அப்ப எல்லாரும் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை, ஒத்துமையா இருக்கும். அதே போல பின்னாடி எல்லாருமே உலகம் அவ்வளவு பேருமே ஒத்துமையா போறோம். 1-2 பேருக்கு லைட்டா இது இருந்தா அதை நான் சரி பண்ணி இது பண்ணி மொத்தமா ஒத்துமையா பண்ணணும். அதான் நல்லது. நகரத்தாருக்குள்ள ஒற்றுமை வேண்டும். அதே போல நம்ம பண்ணிக்கணும். அதான் என்னுடைய கருத்து. நகரத்தார்கள் ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் உருவாக்கும் போது அது ஒரு நீண்ட காலத்துக்கு நம்முடைய அடையாளங்களை கொண்டு செலுத்த வேண்டும் என்ற முறையில தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இப்ப யாராக இருந்தாலும் நகரத்தார் பிரதிநிதிகளுடன் ஒன்று போட்டு ஒத்துழைத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் இந்த குரூப்பிசம் என்பது அந்த நோக்கத்தை அடிப்படையில் இருந்து நிகழ்த்திவிடும். அதனால யாரோட இருந்தாலும் என்னால வேலை பார்க்க முடியும், எல்லாரோடையும் ஒற்றுமையாக அந்த நோக்கத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிற சக்தி உள்ளவங்க தான் தலைவருக்கு இருக்கணும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் நோக்கம். இது எல்லாரோடையும் அனுசரித்து போகணும், உங்களுடைய அணுவும் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். எல்லாரோடையும் அனுசரித்து போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யார் வேணாலும் வரட்டும், அவங்க நம்ம நகரத்தார் தான், அவங்களோட என்னால் ஒத்து போய் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்முடைய வேணும். அதுக்கு இந்த முறை என்பது நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதான் என்னுடைய நோக்கம். நன்றி.